ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளையை தேடி இந்த நேரம் உன்னை தேடி வந்திருக்கிறேன் செல்வமே. சில நிமிடங்கள் உன்னிடம் நான் பேச வேண்டும். கர்மா எப்போதாவது தான் உனக்கு சந்தோஷ காரியங்களை தர வேண்டும் என்று நினைக்கிறது. அந்த நேரமாக இது இருப்பதால் தான் நீ தப்பி தவறியும் இதை தவறவிட்டு விடக்கூடாது என்ற காரணத்தால் உன்னை தேடி வந்திருக்கிறேன் செல்வமே. என் அன்பு பிள்ளையே, இந்த நாளில் நான் கூறுவது இந்த தாயின் தெய்வ வாக்கு என்பதை மறந்து விடாதே. சிறிது நேரம் எனக்காக செலவிட்டு இதை முழுமையாக கேள். அவமதிக்கும்படி பாதியில் தள்ளிவிட்டு போகாதே என் செல்வமே. கர்ம வினை உன்னை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. நீ செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் தான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன் கர்ம வினையும் மனமிறங்கி வந்திருக்கும் இந்த நேரத்தில் உன் கைகளாலேயே நீ உன்னுடைய அதிர்ஷ்டத்தை தள்ளிவிட்டு போய்விடாதே என்ற காரணத்தை சொல்லத்தான் வந்திருக்கிறேன். இறுதியாக பொறுமையாக இதை முழுமையாக ஒருநிலைப்படுத்தி உன் மனதை உன் கைக்குள் வைத்து இதை கேளின் பிள்ளையே. என் அன்பு செல்வமே, நான் என்ன சொல்வது என் தங்கமே? நீ நினைத்ததெல்லாம் ஒன்று, நடந்து கொண்டிருப்பதெல்லாம் ஒன்று. நீ நினைத்தது எப்படிப்பட்ட காரியங்கள் என்பது எனக்கு தெரியாதா என் செல்வமே? ஒவ்வொருத்தரையும் எப்படி நினைத்தாய்? ஒருத்தருக்கும் அன்பை கொட்டி கொடுத்தாய். ஆனால் அது எந்த நிலையிலும் உனக்கு திரும்ப கிடைக்கவில்லை. உன் உறவுகள் என்றால் உனக்கு அத்தனை பிரியம். எல்லோரும் ஒன்று கூடி இருக்க வேண்டும் என்று ஆனந்தப்படுவாய். எல்லோருடனும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாய். அனைவரும் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து நினைத்து பார்ப்பாய். அப்படிப்பட்ட உறவுகள் அத்தனையுமே உன்னை விட்டு இப்போது தூரத்தில் நிற்கிறது என்று நினைக்கும் போது உன் மனம் எத்தனை வருத்தப்படுகிறது என்பதை பற்றி நான் அறியாமல் இருப்பேனா செல்வமே? உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த காரியங்களை பற்றி நினைத்து நினைத்து கொண்டு வேதனையில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒருத்தரும் உன் மனதை குத்தி கிழியும் வார்த்தைகளை சொல்லி உன்னை காயப்படுத்தி அந்த நாளை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய். எத்தனை பிரியம் வைத்தேன், எத்தனை ஆசைப்பட்டேன் உறவுகளை நினைத்து. ஆனால் இன்று தனிமையில் நின்று கொண்டிருக்கிறேன் அனாதையாக. எந்த ஒரு உறவும் கூட என்னிடத்தில் உண்மையாக இல்லையே. நான் யாரிடமும் பாரபட்சம் பார்க்காமல் தானே நடந்து கொண்டேன். ஒருவராவது என்னிடத்தில் உண்மையாக இருந்திருக்கலாமே. அனைவருமே என்னை இப்படி கைவிட்டு என்னை தன்னந்தனியில் விட்டுவிட்டு அவர்களெல்லாம் ஒன்று கூடி கூத்தாட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்களே. என் மனம் வேதனைப்படுகிறது. யாருக்கும் எந்த துரோகமும் நான் செய்யவில்லை. என்னால் முடிந்தவரை என்னிடமிருந்து நன்மைகளைத்தான் பெற்றிருக்கிறார்கள். யாராக இருந்தாலும் சரி, அது என்னுடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நான் கட்டிய உறவில் வந்த உறவுகளும் சரி, என் தாய் வழியும் சரி, தந்தை வழியும் சரி, யாருடனும் எனக்கு பழகத் தெரியவில்லையோ என்றுதான் நினைக்கிறேன். உறவுகளும் சரி, நட்புகளும் சரி, அக்கம் பக்கத்தினரிடத்திலும் சரி, என்னால் பேசி பழகி இருக்க முடியவில்லை. ஆனால் எனக்கு எதிரே இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் எத்தனை நட்போடு பழகி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை உறவுகளோடு கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? யாருடனும் பேசி பழகி என்னால் இருக்க முடியவில்லையே என்று என்னையே நான் நொந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறாயல்ல பிள்ளையே. உண்மை என்ன தெரியுமா? உனக்கு நடிக்க தெரியவில்லை. நடிக்க தெரிந்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடிதான் இருக்கிறார்கள். நடிக்க தெரியாத என் செல்வ பிள்ளையே,
நீ தனியாகத்தான் நின்று கொண்டிருக்கிறாய். நான் சொல்வது புரிந்ததா? நடிப்பு, அத்தனையும் நடிப்பு. பாசமாக இருப்பது போல் நடிப்பு, ஒற்றுமையாக இருப்பது போல் நடிப்பு. ஒவ்வொருவரின் மனதிற்குள் எத்தனை வக்ர எண்ணங்கள் இருக்கிறது தெரியுமா? ஆனால் நடித்து கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு நடிக்க தெரியவில்லை. என் அன்பு பிள்ளை வெகுளியாக இருக்கிறதே. வெள்ளையுள்ளம் கொண்ட என் அன்பு பிள்ளைக்கு யாரிடமும் நடிக்க தெரியாதே. உள்ளதை உள்ளபடி பேசிக்கொண்டிருக்கும் என் செல்வத்திற்கு நடிக்க தெரியாதே. தங்கமே, அவர்கள் உன்னை ஒதுக்கி வைக்கவில்லை, நீதான் அவர்களிடமிருந்து ஒதுங்கி நிற்கிறாய் என்பதை புரிந்து கொள். சேர் என்று தெரிந்ததால் அதில் கால் வைக்க வேண்டாம் என்று நீ ஒதுங்கி நிற்கிறாய் என்பதை புரிந்து கொள். இதுதான் உண்மை என் செல்வமே, இதுதான் உண்மை. ஒரு நாள் அவர்கள் அனைவரும் புரிந்து கொள்வார்கள் செல்வமே. என்ன தெரியுமா? துளசியோடு சேர்ந்து நாமும் மணக்க வேண்டும் என்று உன்னை தேடி வருவார்கள் என் தங்கமே. அந்த நாள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, அங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் யாரை பற்றி இன்று உன்னிடம் பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேனோ அவர்களை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என் செல்வமே, உன் சொந்தங்கள் மனம் திருந்தி உன்னிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் நான் ஒன்று கூறுகிறேன், அதை மட்டும் கவனமாக கேட்டுக்கொள். நல்லவர்களாகவே இருந்தாலும் உன்னை நேரில் வந்து சந்தித்து உன்னை பார்த்து பேசிய அந்த கணம் மறு கணம் உன் மீது பொறாமை எண்ணம் கொண்டு உனக்கு எதிரியாக மாறிவிடுகிறார்கள். காரணம், உன்னிடம் இருக்கும் கர்ம வினை. அதுதான் உன் எதிரியை உருவாக்கி கொண்டிருக்கிறது பிள்ளையே. பிறகு ஏன் இந்த கர்ம வினை இன்று மட்டும் எனக்கு வழிவிட வேண்டும் என்று நினைக்கிறாயா? அந்த உன் நல்ல மனதிற்காகத்தான். வெகுளியாக இருக்கிறாயல்லவா, கர்ம வினையே உனக்காக இறங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்று நீ புரிந்து கொள்வாய் பிள்ளையே. உன் நல்ல உள்ளம் கொண்ட இந்த அன்பு செல்வத்திற்காக இறங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள் பிள்ளையே. இன்று உனக்காக இந்த கர்மவினை கொடுக்க போகும் விஷயத்தை கேட்டால் மகிழ்ச்சிதான் அடைவாய். நான் சொல்ல போகும் செய்தியை உன் செவிகளில் கேட்கும் நிமிடம் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது பிள்ளையே. அந்த அளவு ஒரு சந்தோஷமான செய்தி உன் மனதை குதூகலப்படுத்தப் போகிறது என்பது உண்மை பிள்ளையே. வருத்தத்தின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கும் என் செல்வமே, உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வராதா என்று காத்திருக்கும் பிள்ளையே, அவமானத்தை எண்ணி 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 வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் என் செல்வமே, உறவுகளை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே, வறுமையில் என்னை கொண்டு போய் விட்டீர்களே என்று வறுமை தாங்க முடியாமல் அழுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கும் என் செல்வமே, யாரிடத்தில் கை நீட்டி நான் கடன் பெறுவேன், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்ற அச்சத்தில் இருக்கும் என் பிள்ளையே, கடன் சுமையில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் என் செல்வமே, உன் வாழ்க்கையில் இப்படி பல பிரச்சனைகளின் போராட்டங்களாக நின்று கொண்டிருக்கிறாய். மருத்துவமனை செலவுக்கு கூட என் கைகளில் எதுவும் இல்லை என்று காத்திருக்கும் என் பிள்ளையே, உன் பிரச்சனைகள் அத்தனையும் தீரத்தான் போகிறது. வீட்டிற்குள் என்னால் இருக்க முடியவில்லையே, என்னை பிரச்சனைகள் ஆழ்த்துகிறதே, சண்டையும் சச்சரவும் என் வீட்டிற்குள் என்னை இருக்க விடாமல் துரத்துகிறதே என்ற வேதனையில் இருக்கும் என் செல்வமே, உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. உன் கர்ம வினை உன்னுடைய அழுகையையும் கண்ணீரையும் பார்த்து உன் நல்ல மனதிற்காக இன்று ஒரு காரியத்தை உனக்கு செயல்படுத்தி கொடுக்க காத்திருக்கிறது. எந்த விஷயத்தில் உன் மனம் ஆழ்ந்த வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அது இன்று இரவுக்குள் உனக்கு சரியாக போகிறது. எதை நீ தேடிக்கொண்டிருக்கிறாயோ,
கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் இருக்கிறாயோ, அது இந்த இரவுக்குள் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் நிலைமை மாறப்போகிறது. இந்த வார்த்தையை கேட்கும்போது கூட அலட்சியமாகத்தான் இருப்பாய். எப்போதும் போல வாக்குத்தானே என்று நினைப்பாய். ஆனால் அது நடந்து முடிந்த பிறகு நீ நம்புவாயல்லவா? அதுவரை உனக்காக நான் காத்திருக்கிறேன். செல்வமே, இப்படிப்பட்ட நேரத்தை விட்டுவிடாமல், அலட்சியப்படுத்தாமல் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் செல்வமே, இந்த காரியம் தடையில்லாமல் இன்று இரவுக்குள் உனக்கு நடந்தே தீர வேண்டும். அந்த கர்ம வினை உனக்கு இன்று மனமிறங்கி கொடுத்த நேரத்தை நீ பெற்று தீர வேண்டும். அதற்காக நீ செய்யும் ஒரு காரியம், இன்று உன் கர்ம வினைக்கு நன்றி சொல்லும்படியாக, உன்னுடைய சந்தோஷத்தின் உச்ச கட்டமாக காணிக்கை அனுப்பு பிள்ளையே. காணிக்கை கேட்கிறேன் என்று அலட்சியப்படுத்தி பல நாட்கள் என் வாக்கை கேட்காமல் கூட போகிறாய். ஆனால் இன்று உன் மனம் உன் நல்ல நேரத்தை தேடும் இந்த தருணம், இந்த கர்ம வினைக்கு நன்றி சொல்லி உன்னுடைய கைகளில் இருக்கும் காணிக்கையை பெருமிதத்தோடு அனுப்பு என் பிள்ளையே. இன்று இரவுக்குள் சத்தியமாக நீ நினைத்த காரியம் நடக்கும். தங்கமே, நான் சொல்வது சத்திய வாக்கு, தெய்வ வாக்கு, இந்த தாயின் வாக்கு என்பதை நிரூபித்து காட்டுவேன். ஓம் சக்தி. நன்றி. வணக்கம். இந்த பதிவில் நானும் இதை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப பிரச்சனையிலையும் கடன் பிரச்சனையிலையும் இருக்கேன். இதை உங்களோட சொல்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களெல்லாம் விட்டால் எனக்கு யாரும் இல்லை. அதனால மனதார சொல்கிறேன். கடன் பிரச்சனையில் இருக்கும் எனக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்வீங்கிற நம்பிக்கையில் கேட்குறேன். எனக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஆத்தாவை நடுநிலையாக வச்சு ஆத்தாவின் பிள்ளைகளாக இருக்கு உங்ககிட்ட கையேந்தி மடிப்பிச்சை கேட்குறேன். என்னோட கடன் பிரச்சனையை நீங்கள் தான் தீர்த்து கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் கேட்குறேன். எனக்கு உதவி செய்ய முடிஞ்சா மனதார செய்யுங்க. உங்கள் உதவிக்காக காத்திருக்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.